என் பேச்ச மதிச்சு எங்க அப்பா கோயம்புத்தூர்ல ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அவர்கிட்ட வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லுங்க. இந்த அனுஷ்கா ஏதோ பிளானோட தான் வந்திருப்பா போல. இந்த வாட்டி அவ சொன்ன மாதிரி அவளை வீட்டை விட்டு துரத்திடுவா. சாவி கொத்து எனக்கு தான். எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை சார். என்ன சக்தி? இல்ல இல்ல சக்தி சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கு. இல்லப்பா, நீ ஏதோ பொய் சொல்ற. சக்தி இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? அனுஷ்கா போய் சொல்லாம சொல்லு. போட்டோஸ் நீ மார்ஃபிங் பண்ணியா இல்லையா? இல்ல. மார்ஃபிங் பண்ணியா இல்லையா? சொல்லு. விடு வண்டி அனுஷ்கா. விடு சொல்ல. விடு வண்டி விடு. சொன்னா விடு. விடுங்கல. இங்க பாரு லட்சு, ரகசியத்தை யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம். ஆனா கட்ட புருஷன் கிட்ட மறைக்கவே கூடாது. உண்மை சொல்லு. கரெக்ட். சரியா சொன்னீங்க வெற்றி. பாத்தியா, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளு வந்தாச்சு. இப்ப சொல்லு லட்சு, உனக்கு யார் முக்கியம், கடவுளா கணவனா? என்ன யோசிக்கிற? கடவுள் தான் முக்கியம்னு சொல்லு. உங்க கல்யாண பத்திரிக்கை பார்க்கும்போது நீ கடந்து வந்த பாதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லக்ஷ்மி, இந்த வாழ்க்கை, உறவுகள், இது எல்லாமே கடவுள் கொடுத்த வரம் தான். நீயும் அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்க. ஆனா என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு அனாதைன்னு மட்டும் சொல்லாத. எத்தனை உறவுகள் உனக்காக இருக்கு, எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. இனிமே அனாதைன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். உன் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தான் பாப்பேன். நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். சந்தோஷமா இருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் வருத்தமும் கூட. வருத்தமா? புரியலையே. சந்தோஷம் என்னன்னா லக்ஷ்மி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. வருத்தம் என்னன்னா லட்சு உங்களை மிஸ் பண்ணது. சந்தோஷ், நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யம் என்னன்னா எதிர்பாராம நடக்கிற விஷயங்கள் தான். நாம நினைச்சதெல்லாம் கிடைச்சிட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமா இருக்காது. நான் லட்சுவை விரும்பினேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை முடியல. ஆனா எப்ப நீங்க லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அப்பவே நான் உங்களை என் அண்ணனாவும் லட்சுவை என் அண்ணியாவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஸ்போர்ட்டிவா பேசுறீங்க. எனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா இருப்பீங்க. தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்லா பாத்துக்கிறாரு அவரு. கண்டிப்பா கல்யாணத்துல நாங்க நினைக்கிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, நாங்க கிளம்புறோம். 2 பேரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா போயிட்டு வரோம். பார்த்து போங்க. வரேங்க. பாய். வாங்க. அவங்களை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி, அந்த பேப்பர்ல என்ன எழுதி போட்ட? அப்பவே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல, திரும்ப திரும்ப கேப்பீங்களா? ப்ளீஸ் சொல்லு. சொல்லு லட்சு. சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சொல்ல மாட்டேன். சொல்லிதான் ஆகணும். இல்ல சொல்ல விட மாட்டேன். மாட்டேன். ஏங்க, நான் என்ன கேட்க போறேன் சாமி கிட்ட? நமக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்கணும். நினைச்சேன். ஆமா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆ, அதெல்லாம் எதுவும் கேட்கல. ஆனா அழகான குழந்தை. எனக்கு தெரிஞ்சு இந்த வயித்துல கண்டிப்பா பெண் குழந்தை தான் பிறக்கும். இருக்காது, பையன். இல்ல பொண்ணு. பையன். அதான் சொல்றேன்ல. என்ன? பெண் குழந்தை தான். நான் தான் சொல்றேன்ல. ஐயோ, பெண் குழந்தை தான் பிறக்கும். பையன்தான். பழசெல்லாம் மறந்து ரவுடி லக்ஷ்மி லக்ஷ்மியாவே மாறிட்டா. பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதாங்க கல்யாணங்கிற பந்தம் செய்யற மேஜிக். தனக்காக தன்னையே நம்பி ஒரு புது உறவு வந்திருக்கேன்.
அந்த உறவுக்காக நம்ம வாழணும். அந்த உறவை சந்தோஷப்படுத்தணுங்கிற அக்கறை, நேசம், பாசம்னு எப்படி சொல்லிக்கிட்டே போலாம். வாங்கடா. ச்சே, எங்கடா போயிருப்பான்? தெரியலண்ணே. ஏய் அவன ஏய் தேடா, போடா போடா அதுக்குள்ள. சரி கிளம்பலாம். ம். போன் ஏதோ வருது பாரு. ஹலோ அனி, நான் கதிர் பேசுறேன். கதிர், எங்க இருக்கடா? ஏய், அன்னைக்கு வீட்டுக்கு வந்து எதுவும் சொல்லாம உன் பாட்டுக்கு ஓடி போயிட்ட. நீ இப்ப எங்க இருக்க சொல்லு. அனி அனி நான் என்னடா? அவன் இல்லண்ணே, தப்பிச்சிட்டானே. எங்கடா போயிருப்பாங்க? அவங்க என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. விட மாட்டேன்டா. வாங்கடா. கதிர், நான் என்ன சொல்றேன்னு கேக்குதா உனக்கு? ஹலோ கதிர், சொல்லுடா. அது வந்து அன்னைக்கு அப்பா வந்து கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி, ம், நாட்டாம வீட்டு பையன் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? இல்லங்க, ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. பதட்டமா தான் பேசினான் அவன். அவனுக்கு அண்ணங்க 3 பேர் நாங்க இருக்கோம். ஒன்னும் பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. இல்லங்க, கதிர் நம்ம வீட்டு பையன். அவன் எங்க போனா எங்க கஷ்டப்படுறான்னு தெரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்காவது வரணும். இத பாரு லக்ஷ்மி, கதிர் நம்ம கல்யாணத்துக்கு வருவான். நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம வீட்டுக்கு போலாம். வா கிளம்பலாம். அனி, இந்தாங்க காஃபி. அத்தை கொடுக்க சொன்னாங்க. வச்சுட்டு போ. அனி, இத்தனை மாசம் கழிச்சு அண்ணன் ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரு கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்காம ஏன் இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அனி, கண்டதை யோசிச்சு டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். சொன்ன மாதிரியே என் வீட்டுக்கார ஜாமீன்ல எடுத்தியே, அது எப்படி? எப்படியோ எடுத்தேன். இப்ப அதுவா முக்கியம்? நாம மத்தவங்களுக்கு நல்லது பண்ணா தானே நமக்கு நல்லது நடக்கும். இத என் அனுபவத்துல கண்ட உண்மை. அதனால சொல்றேன், இனிமே நீங்களும் நல்லது பண்ணுங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். சரி சரி, காஃபி ஆறதுக்குள்ள குடிங்க அண்ணி. ஆ அண்ணி, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்க ஹஸ்பண்ட் ஏன் கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நீங்க அவரு கூட அவரு வீட்ல சேர்ந்து வாழறதுக்காக தான். கூடிய சீக்கிரமே உங்களை அவர் கூட அனுப்ப ஏற்பாடு பண்றேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. என் செல்ல அண்ணி.
அவ அப்பாட்ட போய் பேசுனியா? போனேன். என்னாச்சுன்னு சொல்லு. அவங்க அப்பாவை போய் பார்த்தேன், எல்லாத்தையும் சொன்னேன். அவரே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு. அனுஷ்கா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, அவளை கண்டிக்கிறேன்னு சொன்னாரு. இனிமே அனுஷ்காவால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்நேரத்துக்கு அவரு அனுஷ்காவை கூட்டிட்டு சென்னைக்கு கிளம்பியிருப்பாரு. சக்தி என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன் நீ. ஆமா, சென்னைக்கு கிளம்பியிருப்பாங்க. ஐயோ, அனுஷ்கா சென்னைக்கு போறாளா? என்கிட்ட வெற்றியோட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சென்னை கிளம்பிட்டா. அவளை நம்பி நான் இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஐயோ, சொல்லுங்கக்கா. என்ன சொல்லுங்கக்கா? என்கிட்ட லக்ஷ்மியோட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சென்னை கிளம்பி போனா என்னடி அர்த்தம்? அக்கா, எதுக்கு இப்போ டென்ஷன் ஆறீங்க? இன்னும் 2 மினிட்ஸ்ல நான் வீட்டு வாசல்ல இருப்பேன். என்னது, இன்னும் 2 நிமிஷத்துல நீ வந்துருவியா? ஐயோ, சீக்கிரம் வாயே, நான் உனக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. ஈரோடு சூரியமூர்த்தி தானே? பத்திரிக்கை வந்து சேர்ந்துருச்சா? கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. கல்யாண வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு போல. அங்க பாருங்க, அண்ணன் பத்திரிக்கை எழுதிட்டு இருக்காரு. இது நல்லா இருக்காங்க. நேர்ல வந்து என்னமா, அழைக்க ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சா? கல்யாணத்துக்கு நீங்க வந்து சேர்ந்துறீங்க. எல்லாருக்கும் வந்துருச்சாமா? நாமக்கல் மாதுகிட்டே சொல்லியாச்சு. அண்ணா, நானும் ஏதாவது எழுதட்டுமா? திருச்செங்கோடு ஊர் தானே. மாமாவுக்கு காஃபி நம்ம ஏரியா தானே. கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா போயிட்டு வரப்போறா. வள்ளியம்மா புது தண்ணியெல்லாம் பொறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. பெரிய மருமோ அது வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிட்டு தான் இருக்குது. கல்யாணத்துக்கு கண்டிப்பா மறக்காம குடும்பத்தோட வந்து சேர்ந்துறீங்க. வா வா, நீ எங்க வராம போயிடுவியோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அது எப்படிக்கா போவேன்? எனக்கு தான் இங்க இன்னும் நிறைய வேலை இருக்கே. இங்க பாரு, எல்லாரும் கல்யாண வேலைய பேசிக்கிட்டு உள்ள ஹால்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. நான் மெதுவா உள்ள போறேன், நீ பின்னாடி வா. சரியா இருக்கா? கல்யாணத்துல பாப்போம். சரி, ஆர்டர் எடுத்து வைங்க, நான் வந்து பார்க்குறேன். மாமா மாமா மாமா, அனுஷ்கா வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அவ வந்து நிக்கிறா பாருங்க. அப்புறம் கூப்பிடுறேன். உள்ள வரலாமா? ஏய் நில்லு. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிற? போகலையா? போ. போறதுக்கு முன்னால எங்க அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அப்பா, ஐயா வணக்கம் ஐயா. வா. உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க என் பொண்ணு மேல கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. அதே நேரத்துல
என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வைக்கிற கடமையும் எனக்கு இருக்கு. என் பொண்ணு உண்மையிலேயே சக்தியை லவ் பண்ணா. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோட இருந்தா. ஆனா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவ ஃப்ரெண்டு வானுதாயா காரணம். கூப்பிடுமா. ஏ பானு, இங்க வா. இந்த பொண்ணு சக்தி தம்பியோட அழகுல மயங்கி சக்தியை லவ் பண்ணா. என் பொண்ணு லவ்வை பிரிக்க பல பேர் கூட தொடர்பு வச்சிருக்கிற மாதிரி மார்பிங் பண்ணி போட்டோவை லக்ஷ்மி கிட்ட காட்டியிருக்கா. என் பொண்ணை பத்தி தப்பு தப்பா லக்ஷ்மி கிட்ட சொல்லியிருக்கா. லக்ஷ்மி அப்பாவி. அவங்களுக்கு இந்த மார்பிங் விஷயம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம உங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில, சக்தி மேல இருக்கிற அக்கறையில என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என் பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு விரட்டிட்டீங்களா ஐயா? ஏமா ஏமா நிக்கிற? நீ செஞ்ச தப்ப சொல்லுமா எல்லாருக்கிட்டையும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தப்பு எல்லாமே என் மேலதான். அனுஷ்கா ரொம்ப நல்ல பொண்ணையா. அப்பா, நாம ஜவுளி கடைக்கு போனப்போ அனுஷ்காவை நான் சந்திச்சு பேசினேன்ப்பா. அப்பா அவ எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னா. அவ சக்தி மேல உயிரிய வச்சிருக்காப்பா. அவளை நம்புங்கப்பா. அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. லட்சுமி அக்கா, என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் தப்பு பண்ற ஆள் மாதிரியா இருக்கேன்? நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ற ஆள் மாதிரியா இருக்கேன்? சொல்லு லட்சுமி. நான் என் பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்துருக்கேன். சக்தி தம்பி என் வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்திருக்காரு. சக்தி மேல இருக்கிற நம்பிக்கையில என் பொண்ணை கூட தனியா உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். சக்தி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே அவசரப்பட்டுட்டீங்களே. இப்போவாவது நான் நல்லவன்னு உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுங்க சக்தி. அது போதும். நான் இப்பவே சொல்லுங்க சக்தி. ஏய் சக்தி, சக்தி, சொல்லுங்கப்பா. அந்த பொண்ணு கேட்கறாள்ல, பதில் சொல்ற. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரி தெரியல. அதான் அவன் ஃப்ரெண்டு பானு எல்லா உண்மையும் சொல்லிட்டால, அப்புறம் என்னடா? அப்பா, அனுஷ்கா நல்லவதான். நாம தான் அவளை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். தேங்க்யூ சக்தி. தேங்க்யூ சோ மச் சக்தி. இது போதும். தேங்க்யூ சக்தி. அப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ சோ மச். அப்பாக்கு எதுக்குமா தேங்க்ஸ் இல்ல? மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை, நீங்களே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா, இப்பதான் என் பொண்ணு முகத்துல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டுமா ஐயா. லக்ஷ்மி அக்கா,